மயிலுக்கு அப்படியே தலை மேல கத்திங்கிற மாரி அப்படியே வந்து பரபரப்பா தான் இப்ப கதைய கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில வேற அவங்க வந்து பீதி ஆகுறாங்க. அப்படியே வாய திறந்தா மாத்தி மாத்தி பொய் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஆதார் கார்டு இங்க இல்லங்கிறாங்க, ஃபோன்லயும் இல்லங்கிறாங்க, எங்க ஊர்ல இருக்குங்கிறாங்க, எங்க வீட்ல இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியே தீரணுமா? கல்யாணத்த ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கக்கூடாது. நம்ம தான் ஒண்ணா வாழ்றோமே அப்படின்னு வந்து இப்ப சரவணன்ட்ட கேட்க, அவர் வந்து ஒரு லோன் எடுக்கறனாலும் தேவைப்படும், ஒரு அப்ராட் போணுனாலும் தேவைப்படும்னா, எதுக்கு அப்ராட் போறோம்? குன்னக்குடிய விட்டு நம்ம எங்கேயும் போ வேணாங்கிறாங்க. இந்த பாரும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்பா சொல்லிட்டாரு அது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஒன்று இப்போ நீ போய் எடுத்து வரியா இல்லை நான் வரட்டுமா? நானும் நீயும் போய் எடுத்து வந்துடலாமான்னு இல்லை வீட்டில் ஆளே இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே அரசிக்கே டவுட் வந்துருச்சு. ஏதோ தப்பாக இருக்கே, தங்கமயில் நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே எனக்கும் அதே டவுட்டாக இருக்குன்னு மீனா சொல்லும் பொழுது தங்கமயில் கிச்சனுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே என்னடா அதுன்னு திருதுன்னு முழிக்க, எது நான் போட்டுமா, எதுவும் ரகசியம் பேசணுமானா இல்லை என்ன ஆதார் கார்டு விஷயத்தில் உனக்கு பிரச்சனை, ஏன் கொடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்டால் முழிக்கிறாங்க. உடனே டக்குன்னு அவங்கள காப்பாற்றி விட்ற மாதிரி கோமதி ஒரு வேளை ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு நினைக்கிறாளோ அப்படின்ட்டாங்க. ஆமாம் ஆமாம்னு இவங்க சமாளிக்க இவ்வளோதான் விஷயமா, அதில் என்ன இருக்குது, வாங்கிட்டு தான் டக்குன்னு கொடுத்துட்டு இது பண்ணிக்க போகிறோம், ப்ரூஃபை மட்டும் எழுதிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நானே எங்கள் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியம் ஏதோ மற்றவங்களோட விவாகரத்து நியூஸ் எல்லாம் கேட்டு வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையே விவாகரத்து ஆகிடும் போலன்னு இவங்க புலம்பிக்கிட்டு இருக்க உடனே என்ன இதில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் என் தலையிலே ஏன் போடுற, அதெல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு வாங்கிக்கலாம், ஆம்பளைங்க அதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நோட் பண்ணால் நான் சிக்கனை முடிஞ்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ பைக்கில் செந்திலும் பாண்டியனும் வந்து போயிட்டுருக்கார். செந்திலுக்கு ஏதோ பாண்டியன் அட்வைஸ் பண்ணும்போது திடீர்னு நிறுத்திட்டார் செந்தில் பைக்கை. ஏன்னா கோவம் வந்து நிறுத்திட்டானா அப்படின்னா இல்லை அங்கே பாருங்கள் சரவணன் நான் மாமனார் அப்படின்னா அவர் அங்கே நிற்கிறார். ஸோ அவரை போய் பார்த்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தா அவர் வந்து என்ன ஏதுன்னெலாம் பேச ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து உங்களுக்கு தான் சொந்தக்காரங்களில் எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அனுப்பிவிடுங்க, விருந்துக்கெலாம் அனுப்பணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னே அனுப்பிவிட்றோம், வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் கூட கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சமாளிக்க உடனே சரி ஓகே அதுக்கு ஆதார் கார்டு வேணுமான்னா அதுக்கு எதுக்கு அதில் வீட்டுக்கெலாம் அனுப்புறீங்க, ஏன்ட்ட தான் இருக்குது, எல்லா ஆதார் கார்டும் நான் தான் வச்சுருக்கேன்னு டக்குன்னு கொடுத்தாரு அவர். இவங்களும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவர் வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் தூக்கி போட்டு சொன்னதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க. தங்கமயில் வாயில் கை வச்சு ஐயோ கொடுத்துட்டிங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். மயில் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.